Zomato அக்கௌண்ட்டை எப்படி வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். Zomato ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து உங்களோட அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே அதில் வந்து டெலீட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எதுக்காக நீங்கள் டெலீட் பண்ணுறீங்களோ அதுக்கான ஒரு ரீசன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டெலீட் மை அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓடிபி வரும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட Zomato அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து டெலீட் ஆகிடும். டெலீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். திருப்பி இந்த லாகின் ஆர் சைன் அப் பண்ணுறதுக்கான அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போது எப்படி வந்து Zomatoவில் நம்மளோட அக்கௌண்ட்டை எப்படி பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.